அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28/1/2025 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று போதாயன அமாவாசை விரத நாள். நாளை தை அமாவாசை விரத நாள், திருவோண விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சமயபுரம் மாரியம்மனுடைய அருளால் நோய் நொடி அகலட்டும், வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் நாள். இன்று இரவு 8:09 வரை சதுர்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ள நாள். இன்று காலை 9:20 வரை பூராட நட்சத்திரம், அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை மதியம் 1:30 முதல் 2:30 வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் குறையும், சிலருக்கு தீரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடி குறையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு, புது வாய்ப்புகள்லாம் வந்து சேரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, பொறுமையா இருக்க வேண்டிய நாள். வேலை பார்க்கிற இடத்துல கவனமா இருக்க வேண்டிய நாள். சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமா இருக்கணும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்பவர்கள், யூடிஐ டிரான்சாக்ஷன் செய்பவர்கள், இதே மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசேஜ்ல எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சம்பந்தப்பட்ட கடை அல்லது பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு லாபம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை நீங்கள் ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை உண்டு இருங்க, தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. செகண்ட் மேரேஜ் இல்லை தேர்ட் மேரேஜாக கூட இருக்கலாம். மறுமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரொஃபைல் விஷயங்களில், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட லைனில் இருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தி மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகம் ராசி என்பர்களே, லாபகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டிஃபன் சென்டர், பேக்கர் நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையிலே டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை 2 சுத்தமான நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பலை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் அல்லது அக்கறை தேவை. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக, டீச்சராக இருப்பவர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்கள், டீனாக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். காலை நேரத்திலே உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. யோகா ஆசிரியர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னிராசி அன்பர்களே, சுகமான நாள். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். தாயினுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் ரெகக்னிஷனையும் தரக்கூடிய நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய நாள். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனை குறையும். ஸ்லீப்பிங், நித்திரை, தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, பொறுமையா இருக்க வேண்டிய நாள். கோபத்தை குறைச்சிக்கணும். நண்பர்களுடன் பிரச்சனை வேண்டாம். விட்டு கொடுத்து போறது நல்லது. வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மீடியாவில் பணிபுரிபவர்கள், சோஷியல் மீடியா நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள்,
கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்தி உண்டு. கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இல்லை ஒரு ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துவர்கள், மீடியா நிறுவனங்கள் நடத்துவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு கட்சி தலைமையிலிருந்து பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உள்ளது. பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக, ஆசிரியராக இருப்பவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்கள் அல்லது மலர்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீட்டிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். விட்டு கொடுத்து போறது தம்பதிகள் நல்லது. அதே மாதிரி பிரிந்த தம்பதியினர் திரும்ப ஒன்று சேரதுக்கு எடுக்க முயற்சியிலே சில தடைகள், தாமதங்கள் வரும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய நாளாக உள்ளது. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள், பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வேலையிலே சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது. அதிகாரிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மோதல் போக்கு வேண்டாம். அது உங்களுக்கு நன்மையை தரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனரை நீங்கள் சுதர்சன ஷட்கம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குறிப்பா ஆபீஸ், அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் பணியிலே கவனம் செலுத்தணும். தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்கணும். நண்பர்கள் விஷயத்திலே கவனம் தேவை. இதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகிற பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. டிடிபி சென்டர் வைத்திருப்பவர்கள், டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். கவலைகள் குறையும். மனசுல நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் அந்த ஆன்லைன் கேம் விளையாடுறது, பைக்கில் ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய நாள். சமுதாயத்திலே சமூக சேவை செய்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு, சொந்தமாக வாகனம் வாங்கணும்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது
வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள், காதலர்களுக்கிடையே இனிமையான நாள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையின் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வாழ்க்கை துணையினுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பெண்களுக்கு புது ஆடை ஆபரணத்துக்கான சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள். விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேபரட்டரியில் டெக்னீஷியனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க, இலங்கை யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூஷணி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.